Facebook பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டிருப்பீங்க. அப்படி போட்டிருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து கேன்சல் பண்றது அண்ட் அதுக்கப்புறம் அதுல செட் ஆயிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் த்ரீ லிங்க்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் அக்கௌண்ட் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஃபேஸ்புக் ப்ளஸ்ன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எதற்காக கேன்சல் பண்ணுறீங்களோ அதற்கான ரீசனை செலக்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் கேன்சலைசேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஃபேஸ்புக் ப்ளஸுக்கு வந்து போட்டப்போ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அது எந்த யூபிஐ ஆப்பில் வந்து செட் பண்ணீங்களோ அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் வந்து பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் அவுட் ஆகிற எல்லா யூபிஐ ஆப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்றதுக்கான செப்பரேட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை செக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஃபேஸ்புக் ப்ளஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.